ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம சார்லட் சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் டோமாரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிடிச்ச ஒரு சாங்கை நம்ம ஹீரோக்கு ப்ளே பண்ணி காட்டியிருப்பா. அந்த சாங்கோட பேர் ஜி எண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங் ஐயமி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐயமிட்ட சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்துடுறான். வெல்கம் பேக் ஒட்டாசுக்கா அப்படின்னு நியூஸாக எக்ஸைட் ஆகிறா. இதை பார்த்தோன்னா சுற்றிருக்க பாய்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. நான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேனா அதுக்கு காரணம் டோமாரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, டாக்கோச்சோ அண்ட் யூசா, நேற்று நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, இருக்கட்டும், இப்போ என்னோட மேஜிக்கல் சாமா நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசா ஒரு ரைம்ஸ் பாடுறா. வேற லெவல் அப்படின்னு டாக்கோஜோ மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இருக்க எல்லா பாய்ஸும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. யூசாவோட ஈவெண்ட்ஸோட டிக்கெட் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஜோ சொல்றான். இப்போ எல்லாமே ஓகே, நார்மலான டே மாதிரி போகுது. அதோட நான் சரியா இன்னைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லஞ்சு சாப்பிட வரையான்னு டாக்கோச்சோ கேட்கறான். நம்ம ஹீரோ சரின்னு சொன்னா அவன் வேகமா ஓடி போய் லஞ்சை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். நீ எதுக்கு இப்படி பண்ற? இருந்தாலும் நான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த லஞ்சை சாப்பிட்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டாக்கோச்சோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் டோமாரிட்ட இருந்து ஃபோன் வருது. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. எதுக்கு லேட் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி திட்டுறா. லஞ்சு சாப்பிடும்போது தான் கூப்பிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் டாக்கோச்சோவும் சொல்றாங்க. யூசாவோட புது சாங்கை ப்ளே பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம், அதனால தான் உங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோச்சோ ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். இப்போ இந்த சாங்கை சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் டோமாரியும் சொல்றாங்க. ஆனா டாக்கோச்சோ மட்டும் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து வெளியவே வரல. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யூசா சொல்றா. இரு, உன்னோட ஸ்கோரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி. ட்ரெஸ், மேக்கப், எடிட்டிங் ஸ்கில் இது எல்லாத்துக்குமே உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துடலாம், ஆனா உன்னோட கிரிஞ்சு ஓவரா இருந்தனால வெறும் 29 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. ப்ளீஸ் டோமாரி, யூசா ரொம்ப பாவம் அப்படின்னு டாக்கோச்சோ கெஞ்சுறான். சரி ஓகே, கிரிஞ்சை மட்டும் விட்டா 90 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யூசா சந்தோஷப்படுறா. இப்போ டோமாரி ஜி எண்ட் அப்படிங்கிற இந்த ராக் பேண்டோட டிக்கெட் எடுத்து காட்டுறா. இது என்ன மியூசிக் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஜோவும் யூசாவும் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன யூசாவோட பாட்டு மாதிரி இருக்கும்னு நினைச்சிங்களா? இந்த பாட்டுக்கு 1 மில்லியனுக்கு 1 மில்லியன் ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி இப்போ 2 டிக்கெட் இருக்கு, யார் என் கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஜோ சொல்றான். எனக்கும் இந்த பாட்டை பத்தி தெரியாது அப்படின்னு யூசா சொல்றா. சரி ஓகே, அப்பனா ஒட்டாசுக்கா நீனே போயிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ மாட்டி விட்டுறாங்க. வேணா நம்ம மீசாவை கூப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். மீசா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேட்கறா. நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளைண்ட் கேர்ள் வந்து நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போனோன்னே அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்டான ஃபீல் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். உனக்கு மேண்டியாகனி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிட்ட வந்துட்டு கேட்கறா. நானும் ஜப்பான்ல அதை தேடிக்கிட்டே இருக்கேன், அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. மேண்டியாகனி, ஒருவேளை நீ நூடுல்ஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமாமா, நூடுல்ஸ் அதான் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த பொண்ணை நூடுல்ஸ் கடைக்கு கூட்டிட்டு போறான். எனக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. எனக்கு ஒரு டீ இல்ல, எனக்கு ஒரு நூடுல்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போனாலும் டின்னர் சமைச்சு தர யாரும் இல்ல, சோ நான் இப்படி வெளியவே சாப்பிட்டு பழகிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்தாங்க நீங்க கேட்ட நூடுல்ஸ் அப்படின்னு அவனும் வந்து கொடுக்குறான். ஆமா, ஒரு நிமிஷம், நீங்க அந்த ஜி அண்ட் பாட்டுல வர வோக்கலிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகுறான். ஆமா, நான் தான் அந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்கறான். சரி ஓகே, நான் அவளும் போட்டு கொடுக்குறா. ஏன்னா நீ தான் உண்மையில அந்த பாட்டை பாடினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிட்டு கேட்கறான். ஆமா அப்படின்னு அவளும் சொல்றா. இப்போ இவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஆமா ஒட்டாசுக்கா, உன்னோட வாழ்க்கையில நீ ரீசெண்டா உனக்கு ரொம்பவும் பிடிச்சவங்களை இழந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அது யார் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. என்னோட தங்கச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ஓகேனா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இது ரொம்பவும் மோசம், ஒரு சின்ன குழந்தைக்கா இப்படி நடக்கும், நான் அவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. இல்ல வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்படிலாம் கேட்காதீங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஐமியோட போட்டோவை காட்டுறான். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன், நீங்க அவங்கள மீட் பண்ணா ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு டோமாரிக்கு ஃபோன் பண்றான். இதான் நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றேன், இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபோன் பண்றான். என்னாச்சு, நீலாம் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு டோமாரியும் ஃபோன் பண்ணி பேசுறா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஜி அண்ட் மியூசிக் பாடினவங்களோட தான் நான் இப்போ இருக்கேன், நீங்க வந்தனா அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, எனக்கு தேவையில்ல அப்படின்னு டோமாரி சொல்றா. என்னப்பா உனக்கு சர்ப்ரைஸ் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் தான், ஆனா அவங்கள நான் நேரில் மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சதே இல்லை, ஸோ வேண்டாம் அப்படின்னு டோமாரியும் கட் பண்ணிடுறா. சாரி, என்னோட ஃப்ரெண்டு இப்போ ஊர்ல இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. போற வழியில நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஐடியா வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அச்சோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்பதான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது லஞ்சு, எனக்கு டின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் டின்னர் வாங்கி கொடுக்குறான். டின்னர் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. உனக்கு பாடுறது மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, அதான் என்னோட ட்ரீமே, ஆனா மற்றவங்க மாதிரி அந்த ட்ரீமை ஈஸியானால அச்சீவ் பண்ண முடியல,
நான் சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா என் வயசுல இருக்க என்ன மாதிரியே சில பேர் அவங்களோட கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த கடவுளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. ஆனா இப்போ உன்னோட டீம் அச்சீவ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது என்னவோ உண்மைதான். ஆனா நான் மத்தவங்க மாதிரி அச்சீவ் பண்ணல, நான் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனா அது மத்தவங்களோட கண்ணுக்கு ஈஸியா தெரிஞ்சிடாது. சில பேர் அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்காக சீட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் என்னோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்காக நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு பேர் சீட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் சீட்டிங் தான். ஏன்னா ஒரு திறமையான பர்சன் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அவங்களோட திறமை இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, என்னோட திறமையை நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு இது புரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் டோமாரிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணன் இந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா ஏதாச்சும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு டோமாரி சொல்றா. முயற்சி பண்ணாம சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா உனக்கு எதுக்குப்பா எங்க அண்ணன் மேல இவ்வளோ பாசம் அப்படின்னு டோமாரி கேட்கறா. இவ கேட்கறதும் கரெக்ட் தான், எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு டோமாரி சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் டோமாரியோட அண்ணனை மீட் பண்ணுறதுக்காக போறாங்க. இங்க என்ன சத்தம், அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஒரு காலத்தில் அவங்களுக்கு உன்னோட சாங்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும், ஆனால் இப்போ இவங்க ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு புரியுது அப்படின்னு இந்த பொண்ணு இப்போ பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் யாரு அப்படின்னு டோமாரியோட அண்ணன் கேட்குறாங்க. உனக்கு டோமாரிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நாவோ என்னோட சிஸ்டர் அப்படின்னு டோமாரியோட அண்ணா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு எனக்கு உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பொண்ணு இப்ப கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு டோமாரி கால் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு, இதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம டோமாரி சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே, நாளைக்கு இருக்க கான்செப்டை மறந்துடாத அப்படின்னு டோமாரி சொல்றா. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அப்படி வீட்டுக்கு வந்துடுறான். இந்த பாட்டு இது ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பபாய், see you.